நைட்ல ஒரு பொண்ணு ரோட்ல தனியா போக முடியாதா? ஏய் அதை வரா பாரு, அவளை தூக்கிடலாம். போயிட்டா மச்சான், மொத்தமா போயிட்டா என்னை விட்டு. மச்சான் இப்போலாம் உண்மை எனக்கு அதெல்லாம் எங்கடா இருக்கு? ரோடு இவ்வளோ இருட்டா இருக்கே, உனக்கு பயமா இல்லை? நான் இருக்கிறப்போ உனக்கு என்ன பயம்? அம்புட்டும் லஸ்ட்டு தான். இதுக்கப்புறம் இந்த லவ் அது இதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காத. வா லஸ்ட்டை தேடி போவோம். போயிட்டா மச்சான், அவ லஸ்ட்டு தான் எல்லாமே, சரியா? அழுவாத. ஆமாம் மச்சான். சரி நீ வா போகலாம். ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். எனக்கு பைக் மேலே, பைக் ரேஸ் சாம்பியன், இதுதான் என் கனவு. என் உயரத்தடைய என் உயரமே தடையாக இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இப்போது பைக் ஓட்ட போகிறேன். ஏய் அதை வரா பாரு, அவளை தூக்கிடலாம். நைட்ல ஒரு பொண்ணு ரோட்ல தனியா போக முடியாதா? சிந்திக்கிற தன்மையும் தைரியமும் இருந்தால் யார் வேணா போகலாம். டேய் அவளை தூக்குடா. ஹே ஹே மச்சான் திருப்பிடா. டேய் போயிட போறாடா, சீக்கிரம்டா. போடா போடா போடா. டேய் விட்றா அவளை. எரியுதுடா. டேய் டேய் எந்திரா. டேய் கூட இருந்த பொண்ணை என்னால் காப்பாற்ற முடியல. அதனால உதவின்னு யார் கேட்டாலும் நான் வருவேன். ஆனால் எப்போ நான் இல்லாமே ஒரு பொண்ணால் தப்பிக்க முடிஞ்சிச்சோ, இனிமேல் நான் இதுக்கு. இயல்பாய் வாழும் மனிதர்களுக்கு இடையே ஒரு அரளிப்பூ வாழ்வது கடினம், மலர்வது என்று நினைப்பது மிகவும் கடினம். இங்கு பூக்கள் ஆசையினாலும் காதலினாலும் காமத்தினாலும் துன்புறுத்தப்பட்டுள்ளது, துன்படுகிறது. பூக்களாய் இருந்த ஒவ்வொருக்கும், பூக்களாய் மலர்ந்த ஒவ்வொருக்கும், இயற்கைக்கும் இக்குறுப்படம் சமர்ப்பணம்.